தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறேன். அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் செய்த மக்கள் நல பணிகளையும் சமூக நல பணிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நினைவில் வைப்பார்கள் என்றும் திரு விஜயகாந்த் அவர்கள் புரட்சித் தலைவர் மீதும் புரட்சித் தலைவி மீதும் அன்பினையும் மிகுந்த மரியாதையும் வைத்திருந்தார். விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் சமயத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருந்தபோது அவர் எங்களுடன் பயணித்த நாட்களை இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அதை பத்தி யாருமே வாயை திறக்கலையே. ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார். அவரை பற்றிய சில விஷயங்களை நான் சொல்லி ஆகணும். ஒரு பெண் கலங்கப்படக்கூடாது, அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்ம சட்டங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றமும் நிறைய வலியுறுத்தல் கொடுத்திருக்கு. ஆனால் இங்குள்ள அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது விசாகா வைசஸ் ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி அவங்களுடைய வலியுறுத்தல் படி மத்திய அரசுக்கு சில கோரிக்கைகளை வச்சாங்க. சில அணுகுமுறையை நீங்க இப்படி செய்ய வேண்டியது இருக்கு சட்டத்தில் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அது அதன் பிறகு மத்திய அரசு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வர்மா தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி பெண்களுக்கான துன்புறுத்தல் அது சம்பந்தமா விரிவா பேசப்பட்டதுல அவங்க ஒரு ஆக்ட கொண்டு வர்றாங்க. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னா பிரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன், அது இல்லாம ரெட்ரெசல் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதை தான் இப்ப 2 நாளா ஒரு வாரமா இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க போஷ் அப்படின்னு. போஷுங்கிறது என்ன அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப், புரியுதுல உங்களுக்கு? பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கறத தான் இதை சுருக்கி இப்படி சொல்றாங்க. இது 2013 வந்துருச்சு. இப்ப நடைமுறையில இருக்கு. அதனால அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஆக்ட்
10 பேருக்கு மேல வேலை செய்யறவங்களோ இல்ல பெரிய நிர்வாகமோ, அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி பிரைவேட்டா இருந்தாலும் சரி, இப்ப கல்விக்கூடங்கள்லாமும் அதுல தான் சேரும், காலேஜுங்கள்லாம் அதுல தான் சேரும், கல்லூரிகள்லாம். அதுல அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த போஸ்ட்ங்கிற கமிட்டி போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்கணும். தகவல் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரோ தொலைபேசி எண்ணோ அவங்களுடைய விலாசமோ எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பேர் உள்ள இடத்துல எக்ஸ் ஒய் அப்படிதான் போடுவாங்க, பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீதி அரசர்களுக்கு மட்டும் அது தெரியும்படி சொல்லுவாங்க. வேற யாருக்கும் வெளியில பிரஸுக்கோ யாருக்குமோ சொல்லக்கூடாது. இதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, அவளுடைய சமூக நீதி இருக்கு, அது காப்பாற்றப்படணும். அப்படி இருக்கும்போது இத வெளியிலேயே சொல்லக்கூடாது. இங்க சென்னைக்கு கமிஷனர், காவல் ஆய்வாளர், சென்னை ஆணையர் என்ன சொல்றாரு, இத நாங்க எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணது எப்படியோ லீக் ஆயிட்டு வெளியில அப்படிங்கிறாரு. நான் திரும்ப சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் அங்க உட்கார்ந்து சொல்றாங்கன்னா நீங்க அத இந்த தமிழ்நாட்டில் கேட்க மாட்டீங்களா? இது இப்ப இல்ல, காலகாலமா இது இருக்கு. நீங்க அந்த பெயரையே வெளில சொல்லக்கூடாது. நீங்க எப்படி எஃப்ஐஆர்ல அந்த பெயரை கூட நீங்க நேரடியா கொண்டு போனீங்க, அதுவே தப்பு. அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரு, இது போஸ்டுக்கு இது வழியாதான் எங்களுக்கு வந்துச்சு தகவல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் இதை கேட்கிறாங்க, அடுத்தது பிரஸ் கேட்கிறாங்க அவர்கிட்ட கேள்வி, எப்படிங்க அது வெளியில தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கிறாங்க. அது வெளியில யாரும் லீக் பண்ண முடியாது. ஏன் லீக் பண்ண முடியாதுன்னா அது ரகசியமாகத்தான் இருக்கும் காவல்துறையில. அப்போ எனக்கு ஒரு புது சந்தேகமும் வருது இதுல. அதாவது ஒரு விதத்துல அந்த பெண்ணை மிரட்டுறதுக்கு, ஒரு பயங்காட்டுறதுக்கு இது வெளியில வந்திருக்கோ அப்படிங்கிற கோணத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது போலீஸ் துறையிலேருந்து வெளில வரக்கூடாது, வந்திருக்கு ஒண்ணு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா போலீஸ் ஆணையர் சென்னை அவர் பேட்டி கொடுத்து பிரஸ் மீட் பண்ணி எல்லாம் சொன்ன பிறகு எப்படி அந்த துறை அமைச்சர் அவரும் இந்த அரசாங்கத்துல ஒருத்தர், இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கிற ஒருத்தர் ஆணையர், அதுவும் எந்த துறைக்கு? போலீஸ் துறை. போலீஸ் துறை யாருகிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. இந்த துறையை சேர்ந்த அதிகாரி ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. அவர் ஒரு ரிப்போர்ட்டை பிரஸ் கிட்ட வெளிப்படையா சொல்றாரு. அவர் சொன்னதுலயே நிறைய முரண்பாடு இருக்கு, அது வேற. ஆனா சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, அந்த பெண்ணே நேரடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்குங்கிறார். இது தவறு இல்லையா? அது அரசாங்கம் ஒருத்தங்க நடத்தணுங்க. அந்த மாதிரி இந்த திமுக அரசாங்கம் நடக்கல. இன்னைக்கு ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு சரியான தீர்வு வரணும். அதுல ஈடுபட்டவங்க எல்லாரையும் தண்டனைக்கு உட்பட்டவங்க அவங்கள செஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, இது ஒண்ணு. அடுத்தது, தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பெரிய பல்கலைக்கழகம் அது அண்ணா பல்கலைக்கழகம். அதே போல மொத்தம் சேர்த்தீங்கன்னா இப்போ சரி, அதுல துணைவேந்தர் இருக்காரா? முதல்ல என்னோட கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும். துணைவேந்தர் இல்ல. போங்க, துணைவேந்தர் இல்லாம ஒரு கல்லூரி நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ஏன் போடாம இருக்கீங்க? தமிழ்நாட்டில் மொத்தம் 6 துணைவேந்தர் இன்ன வரைக்கும் போடப்படல.
ஏன் போடப்படலைங்கிறது என்னோட கேள்வி. ஒரு நிர்வாகத்துல நிர்வாக ஹெட், அதாவது துணைவேந்தர் தான் முதன்மையானவருங்க. அவரே இல்லாம இருக்கும் போதுதான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு பக்கம் போலீஸ் என்ன சொல்லுது, முன்பக்கம் 2 பக்கம் காவலாளிகள்லாம் இருக்காங்க, அது அந்த கேட் இருக்கு அப்படிங்கிறாரு. பின்பக்கம் காம்பவுண்ட் சரியா இல்ல, ஸ்ட்ரென்த்தா இல்ல, அங்க இடிஞ்சிருக்கு, அதனால அது வழியா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த அரசாங்கத்துக்கிட்ட, திமுக அரசாங்கத்துக்கிட்ட நான் கேக்குறது, இந்த பின்பக்க வாயில் திறந்திருக்குங்கிறீங்க. நீங்க துணைவேந்தரை நியமிச்சாதானே அவர் முடிவெடுக்க முடியும். அந்த பின்பக்க சுவரு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், என்ன செய்யணும்னாலும் துணைவேந்தர் இல்லாம அங்க செய்ய முடியாது. அந்த சாங்ஷன் அத்தாரிட்டி அவருக்கு தான் இருக்கு, அங்க வேலை செய்யறவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது அரசாங்கமே 10 தப்ப பண்ணிக்கிட்டு நீங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, திமுக காரங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அந்த குற்றவாளியா இப்ப கைது பண்ணி இருக்கிறவரு இப்போ சிட்டிங் அமைச்சர் கூட பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி சுத்தமா நீங்க அரசாங்கம் நடத்துறீங்கன்னா இந்த ஓட்டைகளை முதல்ல அடைக்கணும். அதாவது இமிடியேட்டா நீங்க அந்த அரசாங்கம் செய்ய வேண்டியது 6 பல்கலைக்கழகத்திற்கும் உடனடியாக துணைவேந்தர்களை நியமிச்சாகணும். இத நான் இப்ப சொல்லிக்கிறேன். துணைவேந்தர் இல்லாம எப்படி ஒரு காலேஜ் நடந்துகிட்டு இருக்கு, அங்க இவ்வளவு தவறு நடந்திருக்குது. அதனால இத வன்மையா கண்டிக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லைங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். இன்னைக்கு ஒரு காலேஜுக்குள்ளேயே போய் இந்த தவறு நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கிறத தீவிரமா கண்டுபிடிச்சாகணும். மகளிர் ஆணையமும் இப்ப தலையிட்டு இருக்கு. நீதியரசர்களுடைய கண்காணிப்புல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையான விசாரணை நடக்கணும். ஏன் அரசாங்கத்துல முரண்பட்ட கருத்துக்கள் எதனால வருது? அப்போ நீங்க அரசாங்கம் உங்களுக்கு நடத்த தெரியல. ஒரு முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை. அதையே சரியா கவனிக்காத ஒரு முதலமைச்சர் இந்த திமுக அரசு எப்படி மக்களை காப்பாற்றும் என்பதே என்னுடைய கேள்வி.